بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகத்தினுடைய நம்முடைய தூதரனுடைய வாழ்க்கை வரலாற்றினை வாரத்திற்கு ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற தொடரில் உஹது போர்க்களம் குறித்த சில செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த போர்க்களத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக நபிகள் நாயகம் நிறுத்தியிருந்த அந்த அம்பு எய்யக்கூடிய அந்த வீரர்கள் செய்த மாபெரும் தவறினுடைய விளைவு இஸ்லாமிய படைக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னார்களோ அதை மீறியதற்கான விளைவு இந்த சமுதாயம் அந்த போர்க்களத்திலே அந்த துன்பத்தை கஷ்டத்தை அடைந்தது என்பதை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அந்த ஒரு நபர்களுடைய சில நபர்களுடைய செயல்களினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாமிய படை இணை வைப்பாளர்களுடைய படையுடன் திடீரென்று தாக்குதலுக்கு உள்ளாகுது. அதில் மிகுந்த உயிரிழப்பு, பொருளாதாரம் சேதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறார்கள். காஃபிர்களெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனிச்சிருக்கிறாங்க. ஒரு 2 முஹாஜிர்கள் இருக்கிறார்கள், ஒரு 9-10 அன்சாரிகள் இருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 12 நபர்களோடு ரசூலுல்லாஹ் தனிச்சிருக்கிறாங்க. காஃபிர்கள்லாம் நபிகள் நாயகத்தை சுற்றி வளைக்கிறாங்க. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யருத்துஹும் அன்னா வலஹுல் ஜன்னா. இவர்களிடமிருந்து என்னை யார் பாதுகாக்கிறாரோ, என்னிடமிருந்து இவர்களை யார் விரட்டுகிறாரோ, வலஹுல் ஜன்னா, அவருக்கு சுவனம் இருக்கிறது. அவர் ரஃபீகி ஃபில் ஜன்னா, அல்லது சுவனத்தில் அவர் என்னோடு இருப்பார். இவங்கெல்லாம் என்னை கொல்ல வர்றாங்க, இதை விட்டும் நீங்கள் எனக்கு உதவி செய்தால், அவர்களை தடுத்தால் உங்களுக்கு சுவனம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னோடு சுவனத்தில் இருப்பீர்கள். சுவனத்தில் பல கேட்டகரி இருக்குது, எல்லாமே சுவனம்தான். இருந்தாலும் நபிமார்கள், உயர்ந்தவர்கள், உயிர் தியாகிகள், அவர்களுக்கு என்ன உயர்ந்த படித்தரருக்கு தானே செய்யும். அந்த மாதிரி படித்தரத்தில் அவர் ரஃபீகி ஃபில் ஜன்னானா என்னோடு இருப்பீங்க. நபிகள் நாயகம் எந்த தரத்தில் இருப்பார்களோ அந்த தரத்தில் இருப்பீங்கன்னு ரசூலுல்லாஹ் ஒரு பொது அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். வெளியிட்ட உடனே ஃபதகத்தம ரஜுலு மினல் அன்சார், அன்சார் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். ஃபகாத்தல ஹத்தா குத்தில, போய் சண்டையிட்டு சாகுறார். மீண்டும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மை யருத்துஹும் அன்னா வலஹுல் ஜன்னா. மீண்டும் ஒரு அன்சார் எழுகிறார், அங்கு போய் சண்டையிட்டு அங்கே கொல்லப்படுகிறார். இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக 7 அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும், இந்த தூதருடைய உயிரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக 7 அன்சாரிகள் உயிர் விட்டார்கள். முதல் நபரே ஒரு அன்சாரி போய் உயிர் விடுறாரு. 2வது வர்றவங்களுக்கு தெரியும், ஆஹா முன்னாடி பாதுகாக்க போனவர் இறந்துட்டாரு, நமக்கும் இந்த நிலைமை ஏற்படலாம், இருந்தாலும் பரவாயில்லை தூதரை பாதுகாக்க வேண்டும் போனாங்க. 2வது உள்ள ஆள் கொல்லப்படுறாரு, 3வது உள்ள ஆளுக்கு தெரியத்தானே செய்யும், போன 2 பேர் இறந்துட்டாங்க. இப்படி 6வது நபர், முன் சென்ற 5 நபர்கள் இறந்தும் கூட அவர்கள் தூதரை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடத்துல உயிரை விடுறாங்க. நபிகள் நாயகத்தோடு மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க கூட இப்படி வரல. இது அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, நம்ம அன்சாரிகள் இடத்துல நீதமா நடக்கல, 7 பேர் அங்க மௌத்தா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, நம்மள யாரும் போகல, முஹாஜிர்கள், நம்ம நீதமா தான் நடந்திருக்கிறோமா என்ற கேள்வி நபிகள் நாயகம் எழுப்புகிறார்கள். இதெல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த அம்பு எய்யக்கூடிய வீரர்கள் செய்த தவறு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹுதைஃபா என்ற ஒரு நபி தோழர் இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, இஸ்லாமிய படை இருக்கிறது, காஃபிர் படை இருக்கிறது, 2 மிக்ஸ் ஆயிட்டாங்க. யார் எந்த படையினர்களும் தெரியல. இப்படி மிக்ஸ் ஆன இந்த வேளையில் ஹுதைஃபாவுடைய தந்தை யார்னா யமான் என்பவர். இதில் நல்ல மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. யமான் என்பவர் அவருடைய தந்தை.
மக்கள் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா யமான் அவர்களை காஃபிர் நினைச்சு கொல்ல போயிடுறாங்க. ஹுதைஃபா அவங்க இங்கிருந்து பார்க்குறாங்க, ஆஹா நம்முடைய தந்தையை கொல்ல போறாங்களே. அவங்க சொல்றாங்க அந்த நேரத்தில், ஐயோ இபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அபி அபி, இது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்று அவர்கள் கத்துகிறார்கள், என் தந்தை விட்டுருங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு அது செவி சாய்க்கவில்லை, அது கேட்கவில்லை, முஸ்லீம்களுக்கு புரியவில்லை. கடைசியில் கொன்னுடுறாங்க தந்தையே. அந்த நேரத்தில் அந்த ஹுதைஃபா அவங்க சொல்றாங்க, கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். தன் கண் முன்னே தன்னுடைய தந்தையை தவறுதலாக இந்த இஸ்லாமிய படை கொன்ன உடனே அந்த படையை விட்டு அவர்கள் வெளியேறவில்லை, அந்த ஜமாத்து கூட்டமைப்பை விட்டு வெளியேறவில்லை. அவர்கள் செய்தது தவறு, இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு நிகழதான் செய்யும், அது பாரதூரமான தவறு அல்ல என்று சொல்லிவிட்டு கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று மன்னிப்பிற்கு மிகப்பெரிய ஒரு பண்பை அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். நம்மள்ட்ட வருமா இது? சின்னதா நம்ம ஒரு வேலை சொல்லுவோம், அதை நம்மளுடைய பிள்ளைகள் செய்யாவிட்டாலும், தந்தை செய்யாவிட்டாலும், நிர்வாகிகள் செய்யாவிட்டாலும், உறுப்பினர்கள் செய்யாவிட்டாலும், நண்பர்கள் செய்யாவிட்டாலும் எப்படி கோபம் வருது? நான் சொன்னதை எப்படி செய்யலை, எனக்கு மாற்றமாக செய்து விட்டார்கள். ஆனால் இந்த கோபம் ஹுதைஃபா அவர்கள் போர்க்களத்திலே கொள்ளவில்லை, தெரியாம செய்து விட்டார்கள். நாமும் அவர்களும் அல்லாஹ்வுக்காக போராடுகிறோம், இந்த தூதருக்காக போராடுகிறோம், நமக்குள்ள எதற்கு பிணக்கு, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். எப்பேற்பட்ட ஒரு பண்பு! இப்படி பல நிகழ்வுகள் இதில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் கொல்லப்பட்டதா வதந்தி. பிசிக்கலாகவும் அட்டாக் ஆயிடுறாங்க, பொருளாதாரம் போயிருச்சு, பல உயிரிழப்புகள், கிட்டத்தட்ட 70 அன்சாரிகள் இந்த நேரத்தில் கொல்லப்படுறாங்க. மென்டலி டார்ச்சரும் வருது. தூதர் முகமது கொல்லப்பட்டு விட்டார். பாதி சஹாபாட்களுக்கு என்ன செய்யனே தெரியல, யோசிக்கிறாங்க, ஆஹா நபிகள் நாயகமே போயிட்டாங்க, என்னத்தை போட்டு போர். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிக்கும் ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. அவருடைய வேலை ஒரு போஸ்ட்மேன், லெட்டரை வாங்கிட்டு வந்து எப்படி மக்கள்கிட்ட கொடுப்பாங்களோ அதான் ரசூல். அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வந்து அந்த தூது செய்தியை மக்களிடத்தில் கொடுப்பார், அவ்வளவுதான் அவருடைய பணி முடிந்தது. ஒமா முஹம்மதன் இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. இவருக்கு முன்னால் பல தூதர்கள் இறந்திருக்கிறார்கள். அஃபையிம்மாத்த அவு குத்தில, அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ இன் கலபத்தும் அல ஆக்காபிக்கும், நீங்க வந்த பாதையை விட்டு அப்படி திரும்பி முர்த்ததாகி போயிருவீங்களா? நீங்க யாருக்காக மார்க்கத்துக்கு வந்தீங்க? முகமதுக்காகவா நீங்க வந்தீங்க? அல்லாஹ் கேட்கிறான். எத்தனையோ பேர் தனி மனிதனுக்காக கொள்கைக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க. தூதரை அல்லாஹ் என்ன சொல்றான், தூதருக்காக வந்தீங்களா? முகம்மது என்ற தனிப்பட்ட மனிதனுக்காக இருக்கக்கூடாது, எனக்காகத்தான் நீங்க இருக்கணும். எப்படி அல்லாஹ் கண்டிக்கிறான் பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் கொல்லப்பட்டார்கள் என்ற வதந்தி பரவன உடனே சஹாபாட்கள் மென்டலியா டார்ச்சர் செய்யப்படுகிறார்கள். அதற்கு அல்லாஹ் வசனங்களை இறக்குறான். இந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் போர்க்களத்திலிருந்து விரண்டு ஓடுறாங்க. ஒரு பக்கம் அடி விழுது, ஒரு பக்கம் தூதரே இறந்துட்டாங்க, நம்ம எதுக்கு போர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முஸ்லீம்கள் ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அனஸ் பின் நதர், சினிமா ரஜினி கமல் படம் கிடையாது, சுத்தி சுத்தி அடிக்கிறதுக்கு வீர வீர மனிதர் அனஸ் பின் நதர் என்பவர் அந்த போர்க்களத்தில் பங்கெடுக்கிறார். இவரால் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம், ரசூல்லா அதை கடமையாக்கலை. சின்ன ஒரு வியாபாரம் கூட்ட வருதுன்னு ரசூல்லா போனாங்களே தவிர எல்லாரும் அழைச்சிட்டு போல. போறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கிணங்க சஹாபாட்கள் எல்லாம் போகும்பொழுது எல்லாம் ஓடுறாங்க. அனஸ் பின் நதர் உள்ள களமிறங்குறார், சபதம் எடுக்கிறாரு, யா அல்லாஹ் என்னால் பத்ர் போர்க்களத்தில் கலந்துக்கிற முடியல, வாய்ப்பில்லை, இதோ உஹதில் வந்து விட்டேன். என்னுடைய சகோதரரான முஸ்லீம்கள் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள், அவர்களை நீ மன்னிக்க வேண்டும். இந்த இணை வைப்பாளர்கள் தூதருக்கு எதிராக களம் காண்கிறார்கள், அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் ஓடி வரும்பொழுது அந்த எதிர் திசையில் எதிரியை நோக்கி அனஸ் பின் நதர் என்பவர்கள் செல்கிறார்கள். அப்போது சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். எதிர்கொண்டு கேட்கிறார்கள், அனஸ் பின் நதரே எங்க போறீங்க? மக்கள் எல்லாம் ஓடத்தானே செய்யறாங்க, எங்க போறீங்க? அப்ப அனஸ் பின் நதர் சொல்றாங்க, யா சஅத் இப்னு முஆத் அல் ஜன்னா, சஅத் இப்னு முஆதே சுவனம், இன்னி அஜீது ரீஹா மின் தூனி உஹத், உஹது மலையினுடைய அடிவாரத்திலிருந்து சுவனத்தினுடைய அந்த வாடை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், அதோ இருக்கிறது எனக்கு சுவனம் என்று சொல்லி அவர் களமிறங்குகிறார்.
சாத் இப்னு முஆத் அவர்கள் பின்னர் இவர்களெல்லாம் கொல்லப்பட்டதற்கு பின்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "வ மஸ்ததௌது யா ரசூலுல்லாஹ் மா ஸனக." இவர் எவ்வாறு போர் செய்தார் என்பதை என்னால் வர்ணிக்க முடியவில்லை. போர்க்களத்திலே அவர் சென்றார். லர்பத்தன் பி சைஃப், வாளால் வெட்டப்பட்ட, தானத்தன் பி ரும்ஹ், ஈட்டியால் குத்தப்பட்ட, ரம்யத்தன் பி ஸஹம், அம்புகளால் துளைக்கப்பட்ட 70க்கும் நெருக்கமான காயங்களை அந்த அனஸ் பின் நதருடைய உடலில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். 70 காயம் இவர் பட்டிருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு வீரதீர போரை இவர்கள் செய்திருப்பார்கள் பார்த்த ஆளால வர்ணிக்க முடியல. மஸ்தத்தகுது யா ரசூலுல்லாஹ் மா ஸனக. அவருடைய போர் குணத்தை, அந்த போர் சேலை என்னால் வர்ணிக்க முடியவில்லை. அம்புகளால் துளைக்கப்பட்ட, ஈட்டியால் குத்தப்பட்ட, வாட்களால் அவருடைய உடல் கொய்யப்பட்ட 70க்கும் அதிகமான காயங்களை அவருடைய உடலிலே பார்த்தோம். அவரை எங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவருடைய சகோதரி வந்து அவருடைய கையினுடைய நுனி விரலை பார்த்து இதுதான் என்னுடைய சகோதரன் என்று அவர்கள் தான் அடையாளம் சொன்னார்கள். அடையாளம் இல்லாத அளவிற்கு உடல் சிரைக்கப்பட்ட அந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டார் அனஸ் பின் நதர். பேர் பெற்ற தியாகம். யோசிச்சு பாருங்க, மார்க்கத்துக்கு இப்படி நம்ம தியாகம் பண்ண வர்றோமா? ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போனா தொண்டை வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. என்ன மாதிரியான காரணங்கள் சொல்றோம்? எவ்வளவு காயங்கள்! 70 காயம்னா எவ்வளவு ரண வேதனைப்பட்டிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, சிந்திக்கணும். இதெல்லாம் அப்படி படமாக உள்ள கொண்டு வரணும். ஆஹா, நம்ம அந்த மாதிரி இந்த அனஸ் பின் நதர் மாதிரி போவோமா? யோசிச்சு பாருங்க. சினிமா பட கதையை சொல்லல, உண்மையான கதை. இந்த மாதிரி அனஸ் பின் நதருடைய அந்த வீரதீர செயல் இந்த போர்க்களத்தில் நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்ளதாக வதந்தி பரவுது. ஏன் அப்படி பரவுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமாக காயம். மற்ற போர்க்களத்தை விட பல்லு உடைக்கப்பட்டு, மண்டையில் இது வச்சிருப்பாங்கல்ல கவசம், தலையோடு வைத்து கவசம் உடைக்கப்படுது. எவ்வளோ பெரிய ஒரு சேதம்! உதாரணத்துக்கு இப்போ இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஆளை மதிக்கிறீங்க. அது யாரோ ஆலிம் சாவாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம். ஒரு ஏரியா சண்டையில் அடி வாங்கிட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஆள் அடிச்சு போட்டாங்கன்னு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி விடக்கூடாது அப்படின்னு தோணும். அல்லாஹ்வுடைய தூதரை தலைக்கவசம் தலையில் இருக்கும் பொழுதே உடைக்கப்பட்டிருக்கிறது. முன் பற்கள் உடைக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தினுடைய மகள் அவர்கள் அந்த ரத்தத்தை தண்ணியை ஊற்றி கழுவுகிறார்கள், ரத்தத்தை துடைக்கிறார்கள். அலி அவர்கள் வந்து துடைக்கிறார்கள். ரத்தம் நிற்க மாட்டேங்குது. பாயை எடுத்து கரைத்து சாம்பலாக்கி அந்த காயத்தில் இடுகிறார்கள். அப்பதான் ரத்தம் இடுகிறது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தில் சில வார்த்தையை விட்டுறாங்க. ஒண்ணுமில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முகத்தில் வடிகிற அந்த ரத்தத்தை அப்படியே துடைத்து விட்டு சொல்கிறார்கள், கைஃப யுஃப்லிஹு கௌமு சஜ்ஜு நபியஹும். நபி அவர்களை காயப்படுத்திய ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி கொள்ளும்? பாரதம் என்னை அடிச்சிட்டிய, உன்னை விட்டுருவான அப்படிலங்கல. நபி முகம்மதுன்னு கூட வார்த்தையை பயன்படுத்தலைங்க. முகம்மது அடித்த சமுதாயம் கூட சொல்லலை. நபியை அடித்த இந்த சமுதாயம் எப்படி வெற்றி கொள்ளும்? இதை கேட்ட உடனே அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்குறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் முஹம்மதே, ஆட்சி அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. அடிச்சா அடிவாங்க. இந்த வார்த்தையா சொல்லணும்? அல்லாஹ் கண்டிக்கிறான். அயதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம், தண்டிக்கலாம். உங்களை அடிச்ச உடனே அல்லாஹ் தோல்வி கொடுத்துருவானாங்க? அந்த பேச்சு இருக்கக்கூடாது. வெற்றி தோல்வி கொடுப்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. தூதர் காயப்பட்டது அல்லாஹ் பார்க்கல, தூதருடைய பல் உடைக்கப்பட்டது அல்லாஹ் பார்க்கல, தூதருக்கு ரத்தம் வருது அதை பார்க்கல, இவ்வளவு கஷ்டப்பட்ட தூதரை பார்க்கல. அந்த வார்த்தை தப்பு. அது பிற்காலத்திலே மக்களிடத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. தூதராக இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, பிரச்சனைக்குரிய வார்த்தையா? கண்டிப்பா பாருங்க அல்லாஹ்வுடைய கண்டிப்பா. எப்படி ஒரு நீதமான ஒரு விஷயத்தில் அல்லாஹ் கையாளுற. தூதர்னு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நபிகள் அப்புறம் திருத்திக்கிறாங்க. இல்லை இன்னொன்று பாருங்க, ஒரு நாட்டினுடைய மன்னருக்கு ஒரு பிரதமருக்கு இந்த அடி விழுமா? பிரதமர் இந்த மாதிரி இந்த கொடுங்க, மன்னர் காலத்தை எடுங்க. போர்னா அவங்களாம் பின்னாடி நிற்பாங்க. யானைப்படை, குதிரைப்படை, எல்லா படைகளுக்கு பின்னால் இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ரசூலா அப்படிலாம் இல்லை. ரசூலாவும் எதிரியை தொண்டனோடு தொண்டனாக களமிறங்கி எதிரிகளை சந்தித்தார்கள்.
தான் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அடிப்படையில் இந்த சம்பவங்களில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள், இப்படி நபிகள் நாயகத்திற்கு காயங்கள் இந்த போர்க்களத்தில் ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில நபி தோழர்கள் நிறைய தியாகம் செய்கிறாங்க இந்த போர்க்களத்தில். சாத் இப்னு மாலிக் நல்ல அம்பு எய்யக்கூடியவர். யாரெல்லாம் அம்பு கொண்டு செல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட சாதிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. தல்ஹா இப்னு உபைதுல்லா நபிகள் நாயகத்தின் மீது எந்த அம்பெல்லாம் வீசப்படுகிறோ தன்னுடைய கரத்தால் தடுத்து நிறுத்துகிறார். அதனால் அவருடைய கரம் சேதத்திற்கு உள்ளாகப்படுகிறது. அவர் கொல்லவும் படுகிறார். கேடயத்தால் தடுக்கல, கரத்தால் தடுக்கிறார். கை ஃபுல்லா சேதம். தடுக்கிறது தல்ஹா இப்னு உபைதுல்லா. அடுத்து அபூதல்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்க்களத்தில் பின்னாடி நிறுத்தி வைத்துக் கொண்டு அம்பை எடுத்து அபூதல்ஹா அவர்கள் ஏறுகிறார்கள். நபிகள் நாயகம் அம்பை எடுத்துலாம் கொடுக்குறாங்க. தன்னுடைய அம்பெல்லாம் எடுத்து அபூதல்ஹா அம்பை அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு களத்திலே அபூதல்ஹா எரிகிற அந்த அம்பானது எதிரியை தாக்குறதான்னு ரசூலுல்லாஹ் லேசா எட்டி பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ். லேசா ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்து இவர் அடிக்கிற அம்பு போதான்னு பார்க்கும் பொழுது அப்போ இந்த அபூதல்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, லா துஷ்ரிஃப், நீங்கள் எட்டி பார்க்காதீங்க. நஹ்ரீதுன நஹ்ரிக்க சொல்றாங்க, யுஸீபுக ஸஹும் மின் ஸிஹாமில் கௌம் நஹ்ரீதுன நஹ்ரிக்க. இந்த கூட்டத்தினுடைய அம்பு உங்களை துளைக்க வேண்டும் என்றால் என் மார்பு உங்களுடைய மார்புக்கு கேடயம். அந்த அம்பு உங்களை துளைக்க வேண்டும் என்றால் என்னுடைய நெஞ்சை பிளந்து விட்டுத்தான் வந்து பிழைக்க வேண்டும். அம்பு வரும், உங்களை காயப்படுத்தினா ஒரே ஒரு நிபந்தனை, என் நெஞ்சை பதம் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தை! என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காக உயிரை விடுவேன், இதான் வார்த்தை. இதை கருத்தியல சொல்றாங்க. வேறு மொழியில் சொல்கிறார்கள், வேறு வார்த்தையில் சொல்கிறார்கள், வேறு விதத்தில் விளக்குகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் சொன்னது, எனக்காக உங்களுக்காக என்னுடைய உயிரை தருகிறேன். அபூதல்ஹா அவர்கள் சொல்றாங்க. இப்படி பல சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அந்த போர்க்களத்தில் அபூதல்ஹா 4-5 வில்களை அவிழ்த்து விட்டாங்க. அந்த அம்பு அடிச்சு அடிச்சு 5-6 வில் வந்து உடைந்து விட்டது என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே இந்த போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தானோ, சிறு உறக்கத்தை கொடுத்தானோ, பிசிக்கலாகவும் மென்டலியாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, அந்த மாதிரி உகதலையும் கொடுக்குறான். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு இந்த நேரத்தில் சிறு தூக்கத்தை கொடுக்குறான், ஓய்வு. தூங்குனா என்னுடைய கையிலிருந்து வார்க்கல் அப்படியே கீழே விழுது. கையில் வாழை பிடிச்சிருக்கிறாங்க, தூங்குறாங்க, கீழே விழுந்துச்சு. திருப்பி எடுக்கிறாங்க, கீழே விழுந்துச்சு. அப்படி தூங்குவோம்ல நம்மளும். ஏதாவது ஒரு எழுதிக்கிட்டு இருப்போம், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்படி கையில் அப்படி நழுவும்ல. அந்த மாதிரியான சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்ம உணரணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முதல்ல வேணும், அதுக்கு தூக்கம் முக்கியம். இன்னைக்குள்ள இளைஞர்கள் இந்த தொலைபேசியை ஃபோனை எடுத்துட்டான்னு சொன்னால் நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி. தூக்கம் அவ்வளோ முக்கியம். ஒரு போரில் அல்லாஹ் தூக்கத்தை ஏன் கொடுக்கணும்? ஏன்னா அதுதான் உடலுக்கு வலிமை சேர்க்கும், நல்ல மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அல்லாஹ் எப்படி அவங்கள அப்படி பக்குவப்படுத்தலாம் பாருங்க. தூக்கம் முக்கியம். மனிதனுக்கு சிறு தூக்கம் தேவைப்படும். இன்னைக்கு தூக்கத்தை தொலைக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பெரிய பெரிய சாதனைலாம் செய்யலை. ஆர்க்கப்பணியில் ஈடுபடுறோம், அங்கே வெளியூர் போயிட்டு வரோம், அப்படி தூக்கத்தை தொலைச்சா அது ஒரு வகை. சும்மா மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு தூக்கத்தை தொலைக்கிறோம்னா அல்லாங்க பாருங்க, ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ் தூக்கத்தை ஏற்படுத்துகிறான் வீரர்களுக்கு. இப்படி அல்லாஹ் அந்த சஹாபாட்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அடுத்து பாருங்க, பெண் சஹாபிய பெண்மணிகள் அவருடைய பங்களிப்பை பாருங்க. பணிவிடை செய்கிறாங்க. ஆயிஷா அவங்க, உம்மு சுலைம் அவங்க, உம்மு சலீத் அவங்க, பேர் கூறப்பட்ட இந்த 3 நபர்கள் தோளில் தண்ணியை போட்டுக்கிட்டு சுமந்துக்கிட்டு வந்து காயம்பட்டவர்களுக்கெல்லாம் வாயில் தண்ணியை ஊற்றிட்டு போய் திருப்பி போய் தண்ணீரை பிடிச்சிட்டு வர்றாங்க. தோளில் சுமந்துட்டு யாரு? பெண்கள். ஆயிஷா அவங்க, உம்மு சுலைம் அவங்க, உம்மு சலீத் அவங்க. எப்படி மார்க்க பிரச்சாரத்தில் போர்க்களத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் நம்ம போராட்டத்துக்கு பெண்களை கூப்பிடுறோம். அப்ப எந்த அளவிற்கு பணிவிடை செய்யக்கூடிய இந்த போர்க்களத்தில் வந்து இதுல எங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு சளைத்தவர்கள் பெண்கள் அல்ல என்பதை அந்த இடத்துல அவங்க காட்டுறாங்க. இது பெண்களுடைய ஒரு பங்களிப்பு. இப்படியே போர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அபு சுஃபியான் வருகிறான். உண்மையில் கொள்கைதான் தலைவன் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரம். தனி மனித வழிபாடு இருக்கக்கூடாது.
அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரிதான். தனி மனித வழிபாடு என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை உரக்க சொல்கிற ஒரு செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறாரு. இந்த நேரத்திலலாம் காஃபிரா தான் இருக்கிறாரு. சேதத்தை பார்த்துட்டு உஹது போர்க்களத்தில் நமக்கு வெற்றி கிடையாது, சமம். அங்கேயும் உயிரிழப்பு, இங்கேயும் உயிரிழப்பு. பத்ரில் நம்ம வெற்றி அடைச்சிட்டு உஹதில் நமக்கு வெற்றி கிடையாது. வந்து கேட்குறாரு அபு சுஃபியானு, அஃபில் கௌமி முஹம்மத், கூட்டத்திலே முகமது இருக்கிறாரா? நபிகள்லாம் சொல்றாங்க, லா தஜீபுஹு, எந்த பதிலும் சொல்லாதீங்க. அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் இருக்கிறாரா கூட்டத்தில்? நபிகள்லாம் பதிலளிக்காதீங்கன்ட்டாங்க. அஃபில் கௌமி இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபின் புதல்வர் உமர் இருக்கிறாரா கூட்டத்தில்? நபிகள் நாயகம் பதிலளிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அபு சுஃபியான் சொல்றாரு, இன்ன ஹா உல்லாஹி குத்திலு, இவங்கெல்லாம் செத்துட்டாங்க. உயிரோடு இருந்திருந்தா இவங்கெல்லாம் சத்தம் கொடுத்துருப்பாங்க, பதில் சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு கேலி பாருங்க. ரசூலுல்லாவை கேலி பண்றான், அபூபக்கர் அவங்கள கேலி பண்றான், உமர் அவங்கள கேள்வி பண்றாரு. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் தனி மனித தாக்குதல், முஹம்மது என்ற ஒரு மனிதர், அபூபக்கர் என்ற ஒரு மனிதர், உமர் என்ற ஒரு மனிதர், தனி மனித தாக்குதல் வரும் பொழுது நபிகள் நாயகம் பதில் அளிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோவம், உங்களுக்கு தெரியும் வரலாற்றில், கோவப்பட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அடியாரே, அல்லாஹ் உன்னை விட்டு வச்சிருக்கிறானோ உனக்கு ஒரு இழிவு இருக்குடா, தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் இவன் எப்படி பேசுவான், அவனை விடக்கூடாது, அல்லாஹ் உன்னை விட்டுருக்கிறானா, உனக்கு ஒரு இழிவு கட்டாயம் இருக்குங்கிறாங்க. இந்த நேரத்தில் அபு சுஃபியான் ஒரு வார்த்தையை விடுறாரு, ஹுபுல், ஹுபுலே உன் கட்சி உயர்ந்து விட்டது, மேலோங்கி விட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அஜீபுஹு, மக்களே பதிலளியுங்கள். மக்கள் கேட்கிறாங்க, மா நகூல், நாங்கள் என்ன சொல்ல? கூலுல்லாஹ அலா, உயர்ந்தவனாகிய அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் எங்க இறந்துட்டாரா, முகமது இறந்துட்டாரா, அபூபக்கர் இறந்துட்டாரா, உமர் இறந்து விட்டாரா என்று கேட்கும் பொழுது லா தஜீபுஹு என்று சொன்ன நபிகள் நாயகம், ஹுபைலே உன் கட்சி மேலோங்கி விட்டது என்று கொள்கை அவன் தாக்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஜீபுஹு, அவனுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கு கொள்கையை சொல்லக்கூடிய எவருக்கும் முன்னுரிமை இல்லை, கொள்கைதான் தலைவன், கொள்கைக்குத்தான் முன்னுரிமை என்பதை இந்த உஹது போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தார்கள். தன்னை கேலி செய்யறாங்க, தன்னுடைய தோழரை கேலி செய்யறாங்க, லா தஜீபுக்கு பதில் சொல்லாதீங்க. அதே ஹுபுலே உன் கட்சி மேலோங்கி விட்டது, அல்லாட்ட வந்துட்டா, அஜீபுக்கு அவனுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன சொல்லுவேன் நான் பொறுத்துக்கிறேன், கொள்ளையை சொன்னா சும்மா இருக்க மாட்டேன், பதில் சொல்றாங்க நபிகள் நாயகம். அபு சுஃபியான் சொல்றாரு, லனல் உஸா வலா உஸா லக்கும், எங்களுக்கு உஸா என்ற கடவுள் இருக்கிறது, உங்களுக்கு தான் உஸா இல்லையே. நபிகள் நாயகம் அஜீபுக்கு பதில் சொல்லுங்க. சஹாபாக்கள், மா நகூலு, நாங்க என்ன பதில் சொல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூலுல்லாஹு மௌலானா வ மௌலா லக்கும், அல்லாஹ் தான் எங்களுடைய பாதுகாவலன், மட்டும் உங்களுடைய பாதுகாவலன். கொள்கையில் உள்ள கொள்கையை சொல்லக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை இல்லை, கொள்கைக்குத்தான் முன்னுரிமை என்பதை நபிகள் நாயகம் தன்னை இழிவுபடுத்தும் போதும் கூட அந்த சபையில் நமக்கு நிவர்த்தி செய்து காட்டுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த கொள்கை எல்லாம் இருக்க வேண்டும் அதை காட்டுது. இன்னும் சில முக்கிய போர் தியாகிகளுடைய தியாகங்களை பார்ப்போம். 2-3 இருக்குது. அப்துல்லாஹ் என்ற ஒரு நபி தோழர் இறந்து விடுறாங்க. இறந்துட்டா மகன் ஜாபிர், அவங்க அத்தா இறந்தா எப்படி இருக்கும்? ஜாபிர் அவங்க போய் பார்க்குறாங்க, துணியை எடுத்துட்டு முகத்தை போய் பார்க்க போகிறாங்க. சஹாபாட்கள்லாம் தடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்கலை. ரொம்ப அழுகுறாங்க, எங்கள் வாப்பா போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாப்பா இறந்து விட்டால் நம்ம என்ன நிலைமையில இருப்போம். ஜாபிர் அவர்கள் இந்த போர்க்களத்தில் வாப்பா இறந்துடுறாங்க, போய் அழுகுறாங்க, கதறாங்க, என் வாப்பா இறந்துட்டார், எங்கள் வாப்பாவை பார்க்கணும்னு சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை கொண்டு அப்படியே இவர் மேல் வெயில் எதுவும் படாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், சுவனவாசிகள் சொல்கிறாங்க. முஸஅப் பின் உமைர் என்ற ஒரு நபித்தோழர், இவருடைய தியாகம் அல்லாஹ் அக்பர். முஸஅப் பின் உமைரை குறித்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, எங்களில் சில நபர்கள் இருந்தார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் எந்தவித ஒரு பிரதிபலனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. அதுல ஒரு ஆள் தான் முஸஅப் பின் உமைர். போர்க்களத்திலே அவர் இறந்து கிடக்கிறார். அப்படி இறந்து கிடக்கும் பொழுது, இதா கத்தைனா பிராஸ்,
அவருடைய தலையை நாங்கள் போர்த்தினால் ஹரஜ் த ரிஜ்லா, அவருடைய கால் வெளியே தெரிகிறது. வ இதா குத்திய பிஹா ரிஜ்லா, அவருடைய கால் போர்த்தப்பட்டால் ஹரஜ ராஸ், அவருடைய தலை வெளியே தெரிகிறது. என்ன அர்த்தம்? கஃன் துணி இல்லை. செத்த முசைபின் உமேர் என்பவருக்கு போர்த்தப்படுவதற்கு கஃன் துணி இல்லை. தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதுகீர் என்ற புல்லை எடுத்து அவருடைய காலை மறைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சஹாபாட்கள் இந்த உலகத்தில் அற்பமான உலகத்தை எப்படி கழித்திருக்கிறார்கள். உலகம்னு மூழ்கி கிடக்கிறோமே. நம்ம ஒரு 10,000 வருஷம் இந்த உலகத்தை கட்டி ஆள்ற மாதிரியும் ஒவ்வொரு ஆளுக்கு அப்படி தான் நினைப்பு. பெரிய ஆள் ஆகணும், கோடி சேர்க்கணும். நாளைக்கு செத்துட்டா என்னத்தை சேர்த்து என்ன? இறந்த பிறகு நீங்க சேர்த்த இடம் எல்லாம் எல்லா பத்திரத்தையும் பிடிங்க உங்க கபரோட வச்சு உங்களை அடக்கம் பண்ணுவாங்களா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட தர மாட்டாங்க உள்ள. என் பையன் எனக்கு அவ்வளோ செஞ்சான், கபரில் உங்களை வச்ச உடனே எங்கள் அத்தா கபரில் தனியாக போகிறாரு, இதோ நானும் வந்து விட்டுன்னு உள்ள குதிக்க போகிறாங்களா? மண்ணள்ளி போட்டு போயிடுவாங்க. யோசிங்க, இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, அற்பத்திலும் அற்பம். அதை சஹாபாட்கள் இந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு சஹாபாட்டும் காட்டுறாங்க. இன்னொரு சஹாபி உட்கார்ந்துருக்காரு, போர் நடந்து கொண்டிருக்கிற ஃபைன் குத்தில் துஆயினான அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டா எங்கே இருப்பேன்? நபிகள் லைஃபில் ஜன்னா, சோனத்தில் இருப்பப்பா. ஃபஅல்கா தமராத்தின் ஃபி யதி, தன்னுடைய கரத்தில் உள்ள பேர்ச்சம்பளத்தை தூக்கி எறிகிறார். சும்ம காத்தல ஹத்தா குத்தில, போர்க்களத்தில் இறங்கி சண்டை எடுக்கிறார், சாகுறார். எவ்வளவு அற்பமா! கொல்லப்பட்டா எங்க இருப்பேன்னு கேட்கிறாங்க. ரிப்ளை வருது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து, நீங்க சுவனத்தில் இருப்பீங்கன்னு. ஒரு பேர்ச்சம்பளத்தை சாப்பிடக்கூடிய நேரத்தை கூட இந்த துன்யாவில் நான் வீணாக கழிக்க விரும்பவில்லை என்று பேர்ச்சம்பளத்தை எறிந்துவிட்டு போர்க்களத்தில் சென்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார் என்றால் இந்த துன்யாவை இந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறார்கள். பேர்ச்சம்பளம் சாப்பிட எவ்வளவு நேரம் எடுக்கும்? அதுக்கு கூட சுவனம் எனக்கு அங்க இருக்கிறது, இதை சாப்பிட்டு நான் அதை மிஸ் பண்ண வாய்ப்பில்லை, தூக்கி கடாசிட்டு இறங்கி சாகுறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு சோனத்தையும் தூதரையும் அல்லாஹ்வையும் இஸ்லாத்தையும் இவர்கள் நேசித்திருக்கிறார். இப்படி தியாகம், இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுடைய தியாகத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, இறந்தவர்களை அடக்கம் செய்கிறார்கள். எல்லா ஷஹீதுகளும் இருக்கிறாங்க. ஒரு கஃனில் 2 பேரை ரசூலுல்லாஹ் சுருட்டுறாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடக்கம் பண்ணுறாங்க. போர் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதானே, இறந்தவங்களை அடக்கம் பண்ணணும்ல. அப்படி அடக்கம் பண்ண முடியும். இதில் படிப்பினை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குழி தோண்டி சஹாபாட்கள் உள்ள வைக்கும்பொழுது ஒரு கேள்வியை கேட்குறாங்க பாருங்க. ஐயுஹும் அக்ஸரு அஹதலில் குர்ஆன், இறந்த மையத்து உள்ள தூக்கி வைக்கணும். சுப்ஹானல்லாஹ், கேள்வியை பாருங்க. ஐயுஹும் அக்ஸரு அஹதலில் குர்ஆன், இந்த இறந்த மையத்துகளில் குர்ஆனை அதிகம் கற்றவர் யார்? ஒரு ஆளை காட்டப்படுது. அல்லாஹ் தூதர், இவர் அதிகமாக குர்ஆனை, மையத்துங்க இறந்து போய் கிடக்கிறாரு, இறந்தவர்களில் குர்ஆனை அதிகம் கற்றிருப்பது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் இவர். அப்ப அவரை உட்கொலையில் வையுங்கள் என்று குர்ஆனை கற்றிருக்கிற, குர்ஆனை மனனம் செய்திருப்பவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்களுக்கு சிறப்பை தந்த அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு குர்ஆன் விஷயத்தில் கண்ணியமிக்க பெற்றோர்கள் யோசிங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன? செத்த பிணத்துக்கு கூட குர்ஆன் படித்திருக்கிறார், குழியில் முற்படுத்தி வைக்கிறார்கள். இன்னைக்காவது உறுத்தி இருக்குதா நமக்கெல்லாம்? குர்ஆன் ஓதலையே, இத்தனை வருஷம், 40 வருஷம் 50 வருஷம் தெண்டமா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆனை நாம் படிக்கவில்லையே. செல்போனை படிக்கிறோம், ஃபேஸ்புக்கை படிக்கிறோம், யூடியூப்பை படிக்கிறோம், தெரியலனா போய் கேட்கிறோம். ஒரு ஆதார் ஐடி ஃபில் பண்ணணும், ஒண்ணுமே தெரியாது, போய் கேட்கத்தானே செய்யறோம். படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆனை ஓதுவதற்கு கூட இந்த சமுதாயம் இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுக்கலன்னு சொன்னா பாருங்க எவ்வளவு சிறப்பித்து நபிகள் நாயகம் வைத்திருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாக்களுக்கெல்லாம் ஜனாசா தொழுகையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போர்க்களத்தில் நடந்த எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். இந்த போர்க்களத்தில், உஹது போர்க்களத்தில் மிக பெரும் படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. பயானாக கேட்பது ஒரு வடிவம், எழுத்து பூர்வத்திலே இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து பாருங்க. ஒவ்வொன்றையும் தனிமையில் உட்கார்ந்து படித்து பார்த்து யோசிச்சு பாருங்க, கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும். அவ்வளவு தியாகங்கள். துனியாவை வெறுத்துட்டு அந்த சஹாபாட்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள்.
அந்த அடிப்படையில் இன்னும் அடுத்த தொடர் இல்லாம் இந்த உஹது போர்க்களம், இதற்கு அடுத்த அஹ்ஸாப் என்ற ஒரு யுத்தம் இருக்கிறது, கூட்டுப்படையினருடைய தாக்குதல், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து அடிக்கிறான். இப்போ அதுக்கு மத்தியில் என்ன நடந்துச்சு, அந்த அஹ்ஸாப்ல அல்லாஹ் நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றினாம், அதில் என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் காண்போம். எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு அதை நன்மையாக்கி தருவானாக என்று கூறி இந்த 10வது தொடரை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.